ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் இயற்கை தமிழ். நம்ம சேனலில் என்னை இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீம் ஆயில் எப்படி செய்வது தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வேப்பெண்ணெய் எப்படி செய்வது தாங்க பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த வேப்பெண்ணெய் நீங்கள் உங்கள் செடிகளுக்கும் கார்டனுக்கும் தெளிச்சிட்டு வரலாம். இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. அதனால் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல வேப்ப இலை. எல்லாருக்கும் வீட்லையுமே வேப்ப மரம் நிற்கும். அதுலேருந்து ஒரு கொத்து வேப்ப இலை எடுத்துக்கிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் கோகோனட் ஆயிலாக பார்த்து எடுத்துக்கிடுங்க. இப்போ ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக இருக்கும். ஓகே, இந்த இலையெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இலைகளை உள்ளே போட்டு நைஸாக அரைச்சிடுங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிடாண்டா, ஓரளவுக்கு ஆட் பண்ணாலே போகிறோம். நான் ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக செய்கிறதுனால இன்றைக்கி நாங்கள் விறகு அடுப்புலேயே செஞ்சு காட்டுறேன். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். எல்லாமே ஒரே போல் தான் வரும். இப்போ இது எப்படி இந்த மாதிரி அளவில் சேர்க்கணும் எல்லாமே பார்த்துடலாம். நான் ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக இருக்கணும்னு மண்ணில் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம்னா யூஸ் பண்ணலாம். அலுமினியம், ஸ்டீல் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதை இந்த ஃபயரில் வச்சு இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் ஹீட்டான பிறகு தான் அந்த அரைச்சி வச்சு விடணும் அப்படின்னு இல்லை. ஆயில் ஹீட்டாக முன்னாலே விட்டுருங்க, அப்போ தான் அது கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நான் ஆயில் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். நான் முதல்லே சொல்லியிருந்தேன், ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்சரை இப்போ இதில் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா வேப்ப இலையை அரைச்சி வச்சுருக்கோம், இதில் சேர்த்துடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இது மிக்ஸ் ஆகாது. நல்லா ஹீட்டான பிறகு இது நல்லா மிக்ஸ் ஆகிரும். வாட்டர் மேக்ஸிமம் ஆட் பண்ணிடாதீங்க. வாட்டர் ரொம்ப ஆட் பண்ணாலே அதுக்கு பவரே கொஞ்சம் கொஞ்சமாக அது போயிடும். மேக்ஸிமம் வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது வேணால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இப்போ ஆட் பண்ணிடாண்டா. இப்போ லைட்டாக ஒரு சின்ன ஸ்டெம்பை வச்சு லைட்டாக கிண்டி விட்டுக்கிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் இறக்கிடலாம். ஆனால் நான் விறகு வைக்கிறதுனால ஒரு 30 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கூட ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இது நல்லாவே ரெடி ஆயிரும். அப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நல்லாவே ரெடி ஆகிருக்குது, நல்லாவே கொதிச்சிடுச்சு. சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வேப்ப இலையோட அந்த இது இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆயிலில் நல்லா இறங்கி நல்லாவே இதாகிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் அதை எடுத்து கொண்டாந்துருக்கேன். அதாவது ஹீட் ஆறின பிறகு இந்த பாட்டில் எடுங்க, இல்லைன்னா பாட்டில் இதாகிரும். ஓகே, நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம இது வடிகட்டுறதுக்கு நீங்கள் ஒரு அரிப்பு எடுக்கணும் அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா இது ஆயில்னால் ரொம்பவே திக்காக இருக்கும். அதனால் சின்ன அரிப்பாக இருந்ததுன்னா இறங்காது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸான அரிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே இறங்கிடும். நீங்கள் அரிக்காமல் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்ப்ரேயர் கொஞ்ச நாளில் வீக் ஆகிரும். அந்த கேப்பில் எல்லாம் இந்த வேஸ்ட்டு அடைச்சிக்கிடும். அதனால் வடிகட்டி எடுத்துருங்க. ஓகே, நம்ம இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இது என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படி பார்த்திங்கன்னா, இதை ஒரு 1 லிட்டர் வாட்டரில் ஒரு 2 ட்ராப் இல்லை 3 ட்ராப் ஆட் பண்ணலாம். நீங்கள் கையால் கூட இதை தெளித்து உங்கள் செடிக்கு விடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணிங்கன்னா அது பெஸ்ட்டு. ஒரு 1 லிட்டர் ஸ்ப்ரேயரில் ஒரு 3/4 அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு, 1/4 அளவுக்கு கூட வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு வேப்பெண்ணெய் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செடிகளுக்கு அடிக்கலாம். பார்த்திங்கன்னா இது உடனே அந்த வாட்டர் கூட மிக்ஸ் ஆகாது. அதுக்கு நீங்கள் சோப்பு கரைசல் விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். நான் சோப்பு கரைசல் இன்னைக்கு விடலை. ரொம்ப நேரம் நீங்கள் ஷேக் பண்ணிகிட்டு இருந்தாலே அது நல்லாவே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் செடிகளுக்கு அடிக்கலாம். பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது இதில். நீங்கள் ஆறாத புண்களுக்கு கூட இதெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே அந்த புண்கள் ஆறிடும். செடிகளுக்கு கூட நீங்கள் அடிச்சிட்டு வரலாம். நீங்கள் பூச்சி வந்த பிறகு தான் செடிகளுக்கு அடிக்கணும்னு இல்லை. நீங்கள் 1 வீக்குக்கு ஒருக்கா செடிகள் நல்லா இருக்கும்போதே அடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே உங்கள் செடிகள்
பூச்சிகள் வராமல் இருக்கும். பார்த்திங்கன்னா மழை சீசனில் எல்லாம் இது மேக்ஸிமம் அடிச்சிட்டு வாங்க. இப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் சீக்கிரம் அறுவடை பண்ண செடிக்கு மேக்ஸிமம் அடிக்காதீங்க இதை. அதாவது இப்போ எனக்கு கீரைகள், கொத்தமல்லி அந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அடிங்க. அறுவடை பண்ண நேரம் அடிச்சிங்கன்னா அது ஸ்மெல் இருக்கும், அதனால் நம்மளுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இல்லாமல் கூட நீங்கள் கடைசியில் அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம வாஷ் பண்ணிட்டு எடுத்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இவருக்கே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.